இந்த படத்தோட கதை என்னன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகி ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆன அதர்வாவும், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற நிமிஷா சஜயனும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. லேபர் வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் கொடுக்கும் போதுதான் நிமிஷா குழந்தைய பார்த்து சொல்றாங்க, இது என் குழந்தை இல்லைன்னு. இவங்க 2 பேரோட மொத்த ஃபேமிலி, ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க டாக்டர், நர்ஸ் யாருமே நிமிஷா சொல்றதை நம்பவே இல்லை. ஆனா அதர்வா மட்டும் நிமிஷாவை நம்புறாரு. அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற குழந்தை யாரோடையது? இவங்களோட உண்மையான குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட கதை. டிஎன்ஏ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, டிஎன்ஏன்னு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் நினைச்சிடாதீங்க. டினா திவ்யா, ஏனா ஆனந்த், அவங்கள சுத்தி நடக்கிற கதை தான் இந்த டிஎன்ஏ. அப்புறம் டிஎன்ஏ வச்சு ஒரு சீன் வேற வருது. அதனாலதான் அந்த படத்துக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அது தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. நல்ல வேலை டைட்டில் போட்டாங்க, அதனால தப்பிச்சோம். அப்புறம் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்டென்ஸாவே இருந்துச்சு. சீட் எட்ஜுக்கு சில சமயம் கொண்டு போச்சு, சில சமயம் ரசிக்கவும் வச்சுச்சு. குறிப்பா அதர்வா நிமிஷம்